ஆர்மீஸ் வெல்கம் டு மை சேனல். ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது டாம் ஃபேன் ஃபிக்ஷன். அண்ட் தென் இன்றைக்கி உங்களுக்காக ஒரு அழகான ஒன் ஷாட். ஸோ தேக்குக்கு வச்சு தான் நான் போட போகிறேன். இந்த கான்செப்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஐயோ இந்த ஸ்டோரி என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு திங்க் பண்ணாதீங்க. ஸ்டார்டிங் கொஞ்சம் சுமாராக போனாலும் எண்டிங்கில் நிறையவே ட்விஸ்ட் இருக்குது. ஸோ மறக்காமல் பாருங்கள் ஆர்மீஸ். அண்ட் தென் ஆர்மீஸ் இட்ஸ் ஜஸ்ட் அ ஃபிக்ஷன், டோன்ட் பி அடிக்டர் அண்ட் என்ஜாய் லாட். ஓகேவா? இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எடுத்ததுமே இந்த பக்கம் காட்டினா ஜேகே தான். ஸோ ப்ரே பண்ணிகிட்ருக்கான். காட் ப்ளீஸ் என்னை எப்பயுமே நல்லபடியாக வச்சுக்கோங்க. எனக்கு எல்லா விதமான ஹாப்பினஸ் ஏற்றாங்க. என் லைஃப்பில் நான் டெம்பரவரி பர்சனை நான் தேடல. என் லைஃப்பில் பர்மனண்ட் பர்சனை நான் தேடிட்டுருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி ஒரு பர்சனை நான் பார்க்கணும். அதுக்கு நீங்கள் தான் எல்லாமே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ப்ரே பண்ணி முடிச்சுட்டு சர்ச்சை விட்டு வெளியே வரான். ஸோ வெளியே வந்துட்டு அப்படியே ஒரு காற்று தான் சுவாசிக்கிறான். அப்படியே சில்லுன்னு காற்று அவன் மேலே ஃபுல்லாக அடிக்குது. காட் பிளஸ் பண்ண மாதிரி இருக்குது இவனுக்கு. ஸோ அப்படியே இந்த பக்கம் ஜேகே சின்ன ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே வரான். பார்த்தா ஜேகேயோட அப்பா ஜேகே சீக்கிரம் வா அப்படின்ற மாதிரி கை காட்டுறாரு. ஸோ ஜேகேவும் போகிறான். நேராக போயிட்டு அவங்க அப்பாவோட வண்டியில் உட்காந்துடுறான். அப்பா நான் கிளம்புறேன்ப்பா. ஜேகே அந்த இடத்துக்கு போறியா? நான் ட்ரான்ஸ்ஃபார்ம்லாம் வாங்கிட்டேன். ஸோ அங்கே போய் நான் சேரணும். உங்களோட சின்ன சிக்னேச்சர் இருந்தால் போதும். நீ 1 வீக்குக்கு முன்னாடியே போகிற. ஸோ நான் ப்ளேஸ் சொல்லிட்டேன், இடம் சொல்லிட்டேன், அண்ட் தென் இந்த ரூம் தான் சொல்லிவிட்டு எல்லாமே சொல்லியாச்சு. ஒழுங்காக போய்ட்டு விளையாடா. நான் போய்டுவேன்ப்பா, நீங்கள் எதுக்கு கவலைப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அவங்க அப்பாவோட பேசிட்டு போகிறான். ஸோ அது வேறு எதுவும் இல்லை, அவன் இந்த ஸ்கூல்லேருந்து வேறு ஸ்கூலுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறான் ஜேகே. ஸோ அதை தான் அவங்க அப்பா கிட்டே பேசிட்டு போகிறான். அவங்க அப்பாவும் ரொம்ப ஹாப்பியாக ஓகே பையன் போகிறேன்றான்ல, ஸோ அனுப்பி வைக்கலான்றதுக்காக அனுப்புகிறான்னு சொல்லிவிட்டு அவர் முன்னே இருப்பார், எல்லாமே செஞ்சிட்ருப்பார். ஸோ இந்த பக்கம் ஜெய்கோட அப்பா அப்படியே காரு வெளியே எட்டி பார்க்குறாரு. ஸோ நிறையவே பேய்ங்கெல்லாம் வெளியே நிற்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஜேகேயோட அப்பா ஒரு மாதிரி பார்க்குறாரு. ஜேகே பார்த்துட்டு, பா எனக்கு புரியுதுப்பா நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு. உனக்கு புரிஞ்சால் சரிதான் ஜேகே. ஏன்னா நம்ம ஃபேமிலி இதை வம்சமாக பண்ணிட்டு வருது. ஸோ ஒரு ஜென்ரேஷனுக்கு அடுத்த ஜென்ரேஷன் இதை பண்ணிட்டு வரும். உன்னை நான் இதிலேருந்து வெளியே கொண்டு வரணும்னு நினைக்கிறேன் ஜேகே. ஸோ நீ நல்லபடியாக படி, ஒரு நல்ல வேலைக்கு போ, உனக்காக ஒரு லைஃப்பை உருவாக்கிக்கோ, உங்கள் அம்மா மாதிரி இருக்காத அப்படின்னு ஜேகேக்கு ஃபேஸே மாறிடுது. ஏன்னா அவங்க அம்மா ஒரு பேய் ஓட்டும் போது ஒரு இன்சிடெண்ட்டில் தான் இறந்து போயிருப்பாங்க. ஆமாம், ஜேகேயோட ஃபேமிலிக்கு இந்த மாதிரி ஒரு பவர் இருக்குது. பேய்களை பார்க்குற பவர், பேய்ங்க இருக்கா இல்லையான்னு சென்ஸ் பண்ணுற பவர், அண்ட் தென் அதுங்களை ஓட்டுற பவர். ஸோ இதெல்லாமே ஜேகேயோட ஃபேமிலிக்கு இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஜேகேயோட அம்மாவுக்கு அந்த பவர் இருந்திருக்கும். ஜேகேக்கோட அண்ணன் இருந்திருப்பான், அவனுக்கு அந்த பவர் இருந்திருக்காது. பட் ஜேகேக்கு இந்த பவர் இருக்கும். அவங்க அப்பா அவருக்கும் அதே மாதிரி தான் ஃபேமிலியாக அவங்களும் இதே மாதிரி தான் பேய் ஓட்டுருவாங்க. ஸோ இந்த பக்கம் ஜேகே அவங்க அப்பாவை பார்த்து, பா நான் நார்மலாக இருப்பேன், அங்கே போய் எந்த வம்பு தும்புக்கும் போக மாட்டேன், ஓகேவா? நீங்கள் என்னை ஃபீல் பண்ணாமல் அனுப்பலாம் அப்படின்னு ஜேகேவும் ஸ்மைல் பண்ணுறான். அவங்க அப்பாவும் ஒரு வார்ம் ஸ்மைல் பண்ணுறாங்க. ஸோ ஜேகே அப்படியே அவங்க அப்பாவை பார்த்துக்கிட்டே கான்சன்ட்ரேஷனோட போயிட்டுருக்காங்க 2 பேருமே. வீட்டான வந்தோடனே ஜேகே அவனோட லக்கேஜ் அண்ட் தென் அவனோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிறான். ஸோ நேராக எடுத்துக்கிட்டு எங்கே போகிறான்னா பஸ் ஸ்டாண்டுக்குலாம். ஸோ அவன் போயிடுறான். அவங்க அப்பா அவனை அந்த இடத்துல இறக்கி விட்டுட்டு டாட்டா காட்டுறாரு. ஸோ ஜேகேவை ஹாப்பியாக கிளம்பிடுறான் பஸ்ஸில். ஸோ பஸ்ஸில் அவன் மட்டும்தான் இருக்கான் ஜேகே. ஸோ நிறைய பேர் அந்த இடத்துல ஸ்டாப்பிங்கில் ஏறுறாங்க இறங்குறாங்க. சில பேய்ங்களும் ஏறுது இறங்குது. ஸோ ஜேகே அதெல்லாம் பார்க்குறான். பட் கண்டுக்காத மாதிரி அவன் பாட்டு அங்கே அமைதியாக இருந்துடுறான். ஏன்னா ஒரு விஷயத்தை பார்த்து நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணும்போது தான் அது நம்மளை பார்க்கும். ஸோ அதாக பார்த்தது பேய் அவனை பார்த்து கான்சன்ட்ரேஷன் பண்ணும். பட் ஜேகே அங்கே கேஷுவலாக இருக்கிறதுனால அதுங்களும் ஜேகேவும் பார்க்கல அப்படின்ற மாதிரி நினச்சிக்குவோம். பட் ஜேகே எல்லாத்தையும் பார்த்துட்டு அமைதியாக இருக்கான். ஏன்னா ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி தான் அவங்க அம்மா இறந்துருப்பாங்க, ஜேகேயோட மம்மி. ஸோ ஒரு பெரிய இன்சிடெண்ட். அதுலேருந்து இன்னும் ஜேகே வெளியே வரல. ஸோ அங்கேயே இருந்து அதையே நினச்சிட்ருக்கான்னு சொல்லிட்டு தான் அவங்க அப்பா இந்த மாதிரி ஸ்கூல்லேருந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் வாங்கி கொடுத்து வேறு ஸ்கூலுக்கு அனுப்புகிறாரு. ஸோ அப்படியே காட்டினா இந்த பக்கம் ஜேகே ஒரு ஹோட்டலுக்கு முன்னாடி நின்றுட்டுருக்கான். ஸோ அங்கேருந்து ஒரு பர்சன் வந்து ஜேகே ஹக் பண்ணிட்டு, வா ஜேகே உனக்கான வீடு எல்லாமே ரெடியாக இருக்குது, உங்கள் அப்பா ஆல்ரெடி என்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு, ஸோ வா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேயோட கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாரு. யாருன்னு பார்த்தா ஜேகேயோட அங்கிள் தான். ஸோ அவருக்கு அந்த பவர் இருக்குது. ஜேகேவை பார்த்து, சாரிப்பா உன்னோட இழப்புக்கு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். இல்லை அங்கிள் பரவாயில்ல விடுங்க, யார் என்ன பண்ண முடியும். ஸோ நேச்சர் இது தானே, பொறப்புன்னு ஒன்று இருந்தால் ஷெரப்புன்னு ஒன்று இருக்கும்ல. பரவாயில்லப்பா ஜேகே, நீ ரொம்ப பெரிய பையனாகிட்ட. உங்கள் அம்மா சொல்லிகிட்டே இருப்பா, ஒரு நாள் என் பையன் பாருங்கள் ரொம்ப பெரியவன் ஆகிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இப்போ நீ பேசுகிறப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அங்கிள் அப்படியே பேசிக்கிட்டு ஜேகேவை நேராக ஒரு வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ இந்த வீடு தான்ப்பா
பார்த்து இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை விட்டுட்டு அவர் கிளம்பிடுறாரு. ஸோ ஜேகே ஹாப்பியாக ஒரு சின்ன ஸ்மைல் போட்டுகிட்டே நேராக உள்ளே போகிறான். ஸோ உள்ளே போனால் அந்த வீடே ஒரு மாதிரி ஹண்டட் ஹவுஸ் மாதிரி இருக்குது. ஸோ ஜேகே ப்ரீத் இன் பண்ணி ப்ரீத் அவுட் பண்ணுறான். ஏதாச்சும் நெகட்டிவ் எனர்ஜி இருக்கா அப்படின்ற மாதிரி பார்க்குறான். ஸோ அவனுக்கு எந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜியும் இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ ஆனால் இந்த பக்கம் காட்டினா ஒரு சின்ன ஒரு கை அப்படியே வந்து வெளியே எட்டி பார்க்குது யார் வந்திருக்கான்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே. ஸோ அது பார்த்துட்டு அப்படியே அந்த செவத்துக்குள்ளே பூந்து போயிடுது அந்த ஒரு உருவம். ஸோ ஜேகேக்கு அது சென்சேஷனாக ஆகலை. அங்கே இருக்கிறது யாருன்னு கூட அவனுக்கு தெரில. அதெல்லாம் சென்சேஷனே ஆகலை. ஸோ ஜேகே அவன் பாட்டுக்கு அப்படியே உள்ளே போகிறான். ஸோ பேக்ஸ் திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறான். பார்க்குறான் எல்லா இடத்துலையுமே லைட் இல்லாமல் இருக்குது. ஸோ போய் லைட் போட்டுட்டு அவனோட ட்ரெஸ் எல்லாம் அன்பேக்கிங் பண்ணி எல்லா இடத்துலையும் வச்சுட்டான். ஸோ ஜேகே டவல் எடுத்துக்கிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகலான்னு சொல்லிட்டு பாத்ரூம்குள்ளே தான் போகிறான். ஸோ போயிட்டு ஷவரை தான் ஆன் பண்ணுறான். ஸோ ஷவரை ஆன் பண்ணணுமே அவன் பாடியில் ஒவ்வொரு சொட்டாக தண்ணி விழுந்துட்டுருக்கு. ஸோ ஜேகே அதை அப்படியே நல்லா ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். நல்லா கூலிங்காக வேறு இருக்குது ஷவர். ஸோ வெளியே காட்டினா லைட்டாக ரெயின் வர மாதிரி இருக்குது. ஜன்னலில் ஒரு பக்கம் அடிச்சுக்குது. ஸோ ஜேகேக்கு அந்த சத்தம் கேட்குது. ஸோ குயிக்காக அவன் ஒரு ஷவர் எடுத்துகிட்டு டவல் வியர் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே போய் அந்த ஜன்னலை தான் சாத்துறான். ஸோ உடஞ்சிட போகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தா அவன் சாத்திட்டு வந்த ஜன்னல் திரும்பவும் திறக்குது. ஜேகே என்னடா இது இப்போ தான் சாத்தணும் அது கூட திறக்குது, ஐயோ சரி இல்லாமல் ஏதாச்சும் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு திரும்பியும் சாத்துறான். ஸோ இப்போ சாத்திட்டு வந்து ஜேகே பெட்டில் தான் உக்காந்துட்ருக்கான். ஸோ உக்காந்துட்டு அவனுக்கு ஒரு செட் ட்ரெஸ்ஸை தான் எடுக்கிறான். ஸோ வியர் பண்ணிக்கிறதுக்காக. இந்த பக்கம் கீழே ஏதோ சத்தம் கேட்குது, ஏதோ சாமான் போட்டு உடைக்கிற மாதிரி. ஸோ ஜேகே திங்க் பண்ணுறான், நான் இங்கே இருக்கேன், கிச்சனில் சத்தம் கேட்குது, மேபி ஏதாவது கேட்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜேகே திரும்பி அந்த ட்ரெஸ் எடுத்து வியர் பண்ணலான்னு போகிறான். திரும்பி அதே சத்தம், ஏதோ ஃபுட் ஸ்டெப்ஸ் வேறு நடந்து வர மாதிரி சத்தம் கேட்குது. ஸோ இது கேட்டணுமே ஜேகே இல்லை வீட்டுக்குள்ளே யாரும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெகக்னைஸ் ஆகிறான். ஸோ குயிக்காக அவன் வந்து அவனோட ட்ரெஸ்ஸை மாற்றுறான். ஸோ மாற்றி முடிச்சதுக்கப்புறம் ஜேகே கையில் ஒரு கொம்பு மாதிரி எடுத்துக்கிட்டு அப்படியே கீழே போகிறான். ஸோ போய் பார்க்குறான். ஸ்டெப்ஸ் நடந்து வந்த கால் வச்சுலாம் இருக்குது. ஜேகே பார்த்துட்டு யாரும் இருக்கான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஷிதோ ஃபுட் ஸ்டெப்ஸு, ஐயோ யாருன்னு தெரியலையே, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே கீழேயும் மேலேயும் பார்த்துட்டு போகிறான். யாராவது இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ மேலே சவுண்டு கேட்குது. ஸோ இது கேட்டோன்னுமே ஜேகே நான் கீழே இருக்கேன், திரும்பியும் மேலே சவுண்டு கேட்குது. பட் இங்கே இருக்கிறதே 2 ரூமு, ஒரு ஹால், ஒரு கிச்சன். பட் ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஜேகே என்ன பண்ணுறான்னா திரும்பவும் மேலே போகிறான். ஸோ அவனோட ரூமில் கேட்ட சத்தம் அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு பக்கத்து ஒரு ரூமில் கேட்குது. ஸோ ஜேகே திங்க் பண்ணுறான், நான் இந்த ரூமுக்குள்ளே போவே இல்லையே, பக்கத்து ரூம்லேருந்து சத்தம் கேட்குது, சம்திங் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் திங்க் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயே திரும்பி அந்த சத்தம் அதிகமாகுது. ஏதோ எங்கேயோ ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்து அவங்க ஏதோ ஒரு வேலை பார்க்குற மாதிரி. ஸோ ஒரு பாட்டு சத்தம் வேறு கேட்குது. ஸோ ஜேகே இல்லை இந்த பக்கம் ஜேகே பேயாக இருந்தால் ஓட்டிடலாம், ஷெவன் உள்ளே இருக்கான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஜேகே நேராக போய்ட்டு டோர் ஓப்பன் பண்ணால் உள்ளே பார்த்தா ஒரு அழகான பையன். ஸோ அவனுக்கு கொஞ்சம் லாங் ஹேராக இருக்குது, கிட்டத்தட்ட ஷோல்டர் வரைக்கும் வருது அவனோட ஹேர். அண்ட் தென் ஸோ அப்படியே அந்த பையனோட கண்ணை பார்த்தா லைட் ப்ளூ கலர். ஸோ ஒரு ஓஷன் மாதிரி இருக்குது அது கலர். அதே மாதிரி அதில் அடுத்தவங்களும் 1000 இருக்குது அவனோட கண்ணில் பார்க்கும் போதே தெரியுது. ஸோ ஜேகே அப்படியே அதிர்ச்சியாக பார்த்துட்ருக்கான் அந்த பையனை. ஸோ அந்த பையனும் இப்போ தான் ஷவர் எடுத்துகிட்டு வந்த மாதிரி டவல்லாம் வியர் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அவனோட முடியிலேருந்து தனியாக சொட்டிகிட்ருக்கு. அண்ட் தென் அவனோட மில்கி ஸ்கின் செம்ம ஒயிட்டாக இருக்குது. அவனோட ஃபேஸ் எத்தனால் பியூட்டியாக இருக்குது. அவன் காதில் ஒரு சின்ன இயரிங் போட்டுட்ருக்கான். ஸோ அது அவனுக்கு இன்னும் அழகாக சூட் ஆகுது. ஸோ ஜேகே அப்படியே அந்த பையனோட லிப்ஸை தான் பார்க்குறான். ரொம்ப பம்பி லிப்ஸ், நல்லா ரெட் கலரில் ஜூஸியாக அப்படி இருக்குது. ஸோ ஜேகே அப்படியே பார்த்துட்டே நிற்கிறான். இந்த பக்கம் அந்த பையன் நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு கொஷின் கேட்டதுமே இந்த பக்கம் ஜேகே என் பேர் ஜாங்குக், இந்த ஹவுஸை என் அங்கிள் தான் என்கிட்ட கொடுத்தாரு, இந்த வீட்டில் வேறு யாரும் இல்லை நாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து தயாங் கிட்ட தான் போகிறான். அங்கே நிற்கிறது வேறு யாரும் இல்லை, தயாங் தான். ஸோ தயாங் அப்படியே ஜேகேவே பார்த்த மாதிரி நிற்கிறான். ஜேகே வந்துட்டு அப்படியே தயாங்கோட ஃபேஸில் கையை வைக்கிறான். ஸோ நிறைய இல்யூஷன்ஸ் அப்படியே தயாங்க அப்படியே கண்ணை மூடுறான்.
ஸோ இந்த பக்கம் ஜேகேக்கு நிறைய இல்யூஷன் வந்துட்டுருக்கு, 1 2 இல்லை மொத்தமாக வந்துட்டுருக்கு. ஸோ அவன் அப்படியே கண்ணை மூடிட்டு அப்படியே கண்ணை திறக்கிறான் ஜேகே. அப்படியே மேலே பார்க்குறான். அவனோட ஐஸ் ஃபுல்லாகவே ப்ரௌனாக ஆகிடுச்சு, ஜேகேயோட ஐஸ் ஃபுல்லாக. ஸோ அப்படியே மேலே பார்க்குறான். பார்த்தா தயாங்கோட பாஸ் தான் அவனுக்கு வந்துட்டுருக்கு. ஸோ தயாங் இறந்து போனது, அண்ட் தென் தயாங்கோட ஸ்கூல் டேஸ், அவன் ஹாப்பியாக இருந்தது, அவன் அழுத மூமெண்ட், அவன் கத்துனது எல்லாமே இந்த பக்கம் ஜேகேக்கு ஒரு வாட்டி வந்துட்டு போகுது. ஸோ ஜேகே அப்படியே அவனோட கையை எடுத்து டீப்பாக ப்ரீத் பண்ணுறான். என்னது இது? அப்போ நீ? ஆமாம், நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி கேட்கும்போது ஜேகே அவன் கையில் இருக்க பிரேஸ்லெட்டை இறுக்கமாக பிடிச்சிட்டு ஸோ பல மந்திரங்கள்லாம் சொல்லிட்டு தயாங்க பார்த்து அப்படியே ஒரு மாதிரி ப்ளஸ் சிம்பிள் மாதிரி கொண்டு வரான். ஸோ அவனோட கீ செயின்லேயே இருக்கும், அதாவது அவன் கையில் போட்டிருக்க பிரேஸ்லெட்லேயே ப்ளஸ் சிம்பிள் மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ ப்ளஸ் மாதிரி ஜீசஸ்து. ஸோ அதை அப்படியே கிட்ட எடுத்துகிட்டு வந்தால் பட் தயாங்க்கு எந்த ஒரு எஃபெக்டும் இல்லை. ஸோ இதை பார்த்தோன்னே இந்த பக்கம் ஜேகே, அப்போ நீ ஒரு கோஸ்டா அப்படின்னோடனே தயாங் அப்படியே ஜேகேயோட ஃபேஸ் பார்த்து, நான் கோஸ்ட்லாம் கிடையாது, நான் இறந்தும் போல, அண்ட் தென் இன்னொரு விஷயம், தேவையில்லாமல் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் என்கிட்ட எடுத்துன்னு வராது அப்படின்னு சொல்லிட்டு கையில் வச்சுருந்த ப்ளஸ் சிம்மில் தள்ளி விட்டுட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கான். தயாங் தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு போய் ட்ரெஸ் எடுக்க தான் போகிறான். ஜேகே அப்படியே தயாங்க பார்த்துட்டு, ஏய் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறான். பட் தயாங்க்கு என்ன தோணுச்சோ என்னமோ தெரியல, திரும்பி ஜேகே கிட்ட வந்து, இப்போ நீ என்னை தொட்ட தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அதிர்ச்சியாக கேட்குறான். ஜேகே வந்து தலையாட்டுறான். ஸோ திரும்பி ஜேகேயோட கையை இந்த பக்கம் தயாங் பிடிச்சா. ஸோ தயாங்களே பிடிக்க முடியுது. ஜேகேவை பார்த்துட்டு, உன் கண்ணுக்கு நான் தெளிவாக தெரியிறேன், நான் அப்போ தான் கேட்குறான் தயாங். ஸோ அப்படியே இந்த பக்கம் ஜேகே தலையாட்டுறான், நல்லாவே தெரியிறேன்னு. ஸோ ஜேகேயோட கையை எடுத்து தயாங் அவனோட ஃபேஸில் திரும்பியே வைக்கிறான். பட் ஜேகேக்கு இல்யூஷன் மேலே இல்யூஷன், தயாங்கோட மூஞ்சிலேருந்து கையை டப்புன்னு எடுத்துடுறான். ஸோ இந்த பக்கம் தயாங், கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் கழித்து ஒரு பையன் என்னை பார்த்து எனக்கு தெரியுதுன்னு சொல்கிறேன் தெரியுமா அப்படின்னோடனே இந்த பக்கம் ஜேகே, நீ இறந்துட்டியா, இல்லை நீ ஒரு ஆத்மாவா, இல்லை ஏஞ்சலா, எங்கேருந்து நீ வந்திருக்க, நீ என்ன பண்ணுற இங்கே, இல்லை முத்தி கிடைக்காத ஏதாச்சும் ஆத்மாவா அப்படின்னோடனையும் இந்த பக்கம் தயாங் சிரிச்சுட்டு, என்னை பார்த்தா என்ன கோஸ்ட் மாதிரியா உனக்கு தெரியுது, பின்ன என்ன அப்படின்னோடனே தயாங், எனக்கே தெரியல, பட் நான் ஒரு நாள் தூங்கி எழுந்திரிக்கும் போது நான் இந்த மாதிரி தான் இருந்தேன், யார் கண்ணுக்கும் நான் தெரியல, அண்ட் தென் யாரையும் என்கிட்ட நான் பார்த்து பேசலை, என்னோடய உடம்ப நான் பார்த்தேன் தெரியுமா, கடைசியில் அது என்ன பண்ணாங்கன்னு தெரியல, எனக்கு தெரிஞ்சு எரிச்சிட்டாங்களா என்னன்னு, பட் ஆனால் நான் இறந்து போவே இல்லை, அது மட்டும் எனக்கு தெரியும். நீ இறந்து போகலையா? ஆமாம், உன் உடம்ப எரிச்சிருந்தா என்னத்துக்கு நீ இருந்திருக்க மாட்ட. உன் பேர் என்ன? என் பேர் கிம் தயாங். உங்கள் பேர்? என் பேர் ஜியான் ஜங்குக். ஓ ஆமாம் ஜங்குக், நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த வீட்டில்? இதுவா, எங்கள் அங்கிள் சொன்னாருன்னு வந்தேன், பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு வீட்டில் ஒன்று மாதிரி வியர்டான கோஸ்ட்டை சந்திப்பேன் நான் நினைக்கல. இங்கே பாருங்கள் மிஸ்டர் ஜியான், நான் ஒன்றும் கோஸ்ட் கிடையாது, புரியுதா, நான் ஒன்றும் இறந்தே போகல, என் உடம்பு தனியாக நான் தனியாக இருக்கேன். ஸோ உங்களுக்கு கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணனா என் பாடி வேறு இடத்துல இருக்குது, பட் என் சோல் இந்த இடத்துல இருக்குது, புரியுதா அப்படின்னு ஒன்று ஜேகே சிரிச்சிட்டு, ஓ ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நேராக கொடுக்குன்னு அவனோட ரூமுக்கு போயிட்டு ஸோ கையில் ஒரு தண்ணி மாதிரி எடுத்துகிட்டு வரான். ஸோ பார்த்தா ஹோலி வாட்டர். இந்த பக்கம் தயாங் அவனோட ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டான். ஸோ சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே உக்காந்துட்ருக்கான். ஹோலி வாட்டர் எடுத்துன்னு வந்து இந்த பக்கம் தயாங் மேலே ஊற்றுறான் ஜேகே. இந்த பக்கம் தயாங், மிஸ்டர் ஜியோன் இப்போ தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட வெட்டான கிளாத்தை அப்படியே நனைஞ்சு போயிருக்கோம். ஸோ அதை அப்படியே கொண்டு வந்து இந்த பக்கம் ஜேகேவை பார்த்து, ஜெய் இங்கே பாரு, நான் ஒன்றும் பேயும் இல்லை பிசாசும் இல்லை, புரியுதா, நான் இப்போ தான் உங்ககிட்ட கிளியராக சொன்னேனே, என் பாடி தனியாக இருக்குது, என் சோல் தனியாக இருக்குது, கிட்டத்தட்ட இது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாதிரி, உனக்கு புரியுதா அப்படின்னோடனே இந்த பக்கம் ஜேகே, நீ என்ன சொல்கிறேன்னு எனக்கு புரியல, நான் எங்கள் அப்பாவை வர சொல்கிறேன், இல்லை என் அங்கிளுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னோடனையும் இந்த பக்கம் தயாங், உங்கள் அப்பாவால் அங்கிளால் யாராலையும் என்னை பார்க்க முடியாது, குறிப்பிட்ட ஆளுங்களால் மட்டும்தான் என்னை பார்க்க முடியும், அண்ட் தென் அதில் நீ மட்டும்தான் ஃபஸ்ட் டைம் என்னை பார்த்துருக்கேன். இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, இப்போ நீ யாரை கூட்டிகிட்டு வந்தாலும் நான் இருக்கிறது கூட யாராலையும் உணர முடியாது. பிகாஸ் நான் எத்தனை டைம் நடந்திருந்தாலும் இந்த வீட்டை சுற்றி சுற்றி வந்திருந்தாலும் மற்றவங்கக்கிட்ட நான் பேச ட்ரை பண்ணாலும் யாராலையுமே உணர முடியல. பட் நீ உணர்ந்திருக்க. ஸோ சம் ரீசன்ஸ் இருக்கும், ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தாங்க கேட்குறான். தாங்கன்னு இந்த ஒரு வார்த்தையை கேட்டோன்னே இந்த பக்கம் ஜேகே, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணுமா, நான் எதுக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணணும், நீ யார் ஃபஸ்ட்டு எனக்கு, நான் எதுக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணணும். இங்கே பாருங்கள் ஜங்குக், நீங்கள் தான் என்னை ஃபஸ்ட்டு பார்த்துருக்கீங்க, அந்த உங்களால் என்னை தொட முடியுது. இன்னொரு விஷயம், என்னாலே உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ண முடியுது. ஸோ
ப்ளீஸ் என் உடம்புக்கிட்ட என்னை கூட்டிகிட்டு போகிறீங்களா? இப்போ தானே சொன்னேன் உடம்ப எங்கேயாவது கொண்டு போயிட்டாங்க எரிச்சிருப்பாங்கன்னு. ஐ திங்க் என் உடம்பு எரிச்சிருந்தா நானும் இந்நேரத்துக்கு இருக்க மாட்டேன். என் உடம்பு இருக்கவே தான் நான் இன்னும் ஸ்டில் இந்த மாதிரி என் சோல் தனியாக என் உடம்பு தனியாக அலைஞ்சிட்ருக்கேன். எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஜியான் அப்படின்னோடனே ஜேகே அப்படியே தாங்க பார்த்துட்டு, உனக்கு நான் ஹெல்ப் பண்ணணும்னு தானே சொன்னேன். ஆமாம், ப்ளீஸ் என் உடம்போத என் உயிரை சேர்ப்பீங்களா? எனக்கும் மற்ற மனுஷங்க மாதிரி ஹாப்பியான லைஃப்பை லீட் பண்ண ரொம்ப ஆசை. அதனால தான் ப்ளீஸ் அப்படின்னோடனே இந்த பக்கம் ஜேகே அப்படியே தாங்க பார்த்துட்டு, நீ எப்படி இறந்து போன? எனக்கு உண்மையாலே தெரியாது. நான் சொன்னேன்ல, நான் தூங்கி எழுந்திக்கும் போது எல்லாருமே உடம்பு வச்சு அழுதுட்டு இருந்தாங்க. அண்ட் தென் என் சோல் தனியாக இருந்துச்சு. பட் ஆனால் நான் சாகலை. அந்த ஒரு பாயிண்ட் எனக்கு நல்லாவே தெளிவாக புரிஞ்சுது. அதனாலே என் உடம்புக்குள்ளே நான் போக ட்ரை பண்ணேன். பட் எத்தனை டைம் நான் ட்ரை பண்ணாலும் அது ஃபெயிலியரில் தான் முடிஞ்சுது. அண்ட் தென் அங்கே என் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க அந்த சென்டென்ஸை முடிக்கணும்னு நினைக்கிறான். பட் அதுக்குள்ளேயே அவனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஸோ இந்த பக்கம் தயாங்க அப்படியே போய் உக்காந்துட்டான். தயாங் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்க தயாங் சொல்கிறான், என்னன்னு தெரியல, எனக்கு அதுக்கு மேலே எதுவுமே ஞாபகம் இல்லை. என் உடம்ப கொண்டுட்டு போனாங்க, ஸோ அதை எரிச்சாங்களா, என்ன பண்ணாங்க, ஸோ நோ ஐடியா, எனக்கு எதுவுமே இல்லை. அண்ட் தென் என் அங்கிள் தான் கடைசியாக என் கூட இருந்தார். புரியல எனக்கு. நான் சின்ன வயசாக இருக்கும் போதே என் அப்பா அம்மா 2 பேருமே இறந்துட்டாங்க. ஸோ என் அங்கிள் தான் என்னை பார்த்துக்கிட்டாரு. அண்ட் தென் இந்த ப்ராப்பர்ட்டி, இந்த வீடு, பக்கத்தில் இருக்க வீடு, அண்ட் தென் இந்த ஏரியாவில் இருக்க எல்லா இடமும் எங்களுது தான். அண்ட் தென் நிறையவே பிஸ்னஸ் இருந்துச்சு. ஸோ எங்கள் அப்பா எல்லாத்தையும் என் தலையிலையும் எங்கள் அங்கிள் தலையிலையும் விட்டுட்டு போயிட்டார். நான் ரொம்ப சின்ன பையனாக இருந்தான்னு சொல்லிட்டு என்னால் அதெல்லாம் எடுத்து நடத்த முடியல. பட் என் அங்கிள் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டாரு. பட் ப்ராப்பர்ட்டி எல்லாமே என் பேரில் தான் இருந்துச்சு. ஸோ ஆனால் என் அங்கிள் ரொம்ப நல்லா என்னை பார்த்துப்பார். அவருக்கு நான் ஒரு குழந்த மாதிரி. இப்போ நான் இந்த நிலமையில் இருக்கேன்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிஞ்சதுன்னா அவர் தாங்கிக்கவே மாட்டார். பிகாஸ் அவர் என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டார். நான் இறந்துட்டுன்றதே தாங்கிக்க முடியாமல் அவர் ரொம்ப அழுதார். பாவம், என்னோடய ஃப்யூனரல்லே அவருக்கு ரொம்ப ஹார்ட் அட்டாக் மாதிரிலாம் வந்துடுச்சு. பட் ஆனால் எனக்கு அதுக்கு மேலே எதுவுமே ஞாபகம் இல்லை. நான் தூங்கினேன், எந்திரிச்சேன், என் சோல் தனியாக பிரிஞ்சுது, என் பாடி தனியாக இருந்துச்சு, என்னால் என் உடம்புக்குள்ளே போக முடியலை. இது மட்டும்தான் அப்படின்னு சொன்னோடனே இந்த பக்கம் ஜேகே, என்னத்துக்கு நீ இப்படிலாம் பேசிட்டு இங்கே இருக்கானா? காரணம் என்னென்னா, உன்னோட உடம்பு ஸ்டில் இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் ஒரு ஆத்மாவாலேயோ இல்லை ஒரு சோலாலேயோ இருக்க முடியும். ஸோ உடம்ப வேற எங்கேயோ வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் தென் அதை தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜேகே பேசிகிட்டே இருக்கும்போது தயாங், ஏன்னு தெரியல, என்னால் பகலில் வெளிச்சத்தில் வர முடியாது. ஸோ இருட்டில் ஏதாச்சும் டார்க்கான இடத்துல மட்டும்தான் என்னால் இருக்க முடியும். அண்ட் தென் இன்னொரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு தயாங் அப்படி ஜேகேவை பார்த்து சொல்கிறான், ப்ளீஸ் எனக்காக ஹெல்ப் பண்ணுங்கள் ஜேகே, நான் உங்களுக்கு என்ன வேணாலும் பண்ணுறேன். ஸோ என் உடம்புல என் உயிர் போய் சேரணும், என் பாடியும் சோலும் ஒன்றா ஆகணும். அப்புறமா என் அங்கிளை நான் ஒரு வாட்டியாவது பார்க்கணும், அவர்கிட்ட நான் நிறைய பேசணும். எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் ஜேகே. எனக்கும் மற்றவங்க மாதிரி ஒரு நார்மல் லைஃப்பை வாழணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது, ப்ளீஸ் அப்படின்னு ஒன்று. ஜேகே இதெல்லாம் காதில் வாங்கினானோ இல்லையோ, தயாங் ஒரு லிப்ஸ் நவுடுற மட்டும் பேன் பார்த்துட்ருக்கான். ஸோ ஏன்னா தயாங் ரொம்ப அழகாக இருக்கான். ஸோ ஜேகே அப்படியே தயாங்கே வச்ச கண் எடுக்காமல் பார்த்துட்ருக்கான். ஸோ இந்த பக்கம் தயாங் பேசி முடிச்சதுமே ஜேகே, என்ன பண்ணணும், உங்களை கூட்டின்னு போய் சேர்க்கணுமா, எந்த இடம் அப்படின்றான். இது கேட்டதுமே இந்த பக்கம் தயாங், இவனை வச்சுன்னு ஒன்றும் பண்ண முடியாது, போச்சு போச்சு எல்லாம் போச்சு. எனக்கு கண்ணுக்கு தெரிகிற ஒரு பர்சனுக்கும் நான் பேசுகிறது புரிகிற பர்சனுக்கும் இவன் வேறு கான்சன்ட்ரேஷனே பண்ணாமல் வேறு ஒரு உலகத்தில் இருக்கானே, இந்த மாதிரி ஒரு பர்சனை பார்க்க மாட்டோமான்னு பல வருஷம் ஏங்கினேன். பட் பார்த்ததுக்கப்புறமா இவனை எதுக்கு பார்த்தோன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தயாங் தலையிலே அடிச்சுக்கிறான். அப்படியே ஜேகே ஒரு ஸ்மைலை போட்டு, இப்போ சொல்லுங்கள் அப்படின்னு ஒன்று தயாங் ரிட்டன் எல்லாத்தையும் சொல்லி புரிய வைக்கிறான். ஸோ அப்புறமா ஜேகே, அப்போ உங்கள் உடம்பு தனியாக இருக்குது, உயிர் தனியாக இருக்குது, ரைட்டா? ஆமாம் அப்படின்னு ஒன்றே இந்த பக்கம் தயாங் அப்படி ஜேகேவை பார்த்தேன். சரி, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், பட் எனக்கு ஒரு கண்டிஷன் அப்படின்னு ஒன்றுமே இந்த பக்கம் ஜேகே ஒரு கண்டிஷனை சொல்கிறான். எனக்கு உங்கள் மணி, உங்கள் பொருள் அதெல்லாம் தேவையில்ல. ஸோ இந்த விஷயத்த முடித்ததுக்கப்புறம் நீங்களும் நானும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமா அப்படின்னு ஒன்று தேங்க்ஸ் சிரிச்சுட்டு, கண்டிப்பாக நம்ம 2 பேர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ இது கேட்டதுமே இந்த பக்கம் ஜேகே ஸ்மைல் பண்ணிவிட்டு அவனோட ரூமுக்கு போகிறான்.
ஸோ தயாங்கும் ஜேகேவும் அன்றைக்கி நைட் நிறைய விஷயம் பேசிக்கிறாங்க. ஸோ இந்த பக்கம் தயாங் நிறைய விஷயம் சொல்லித்தரான் ஜேகேக்கு. ஸோ சில்லித்தனமாக அதையும் குழந்தைத்தனமாக எல்லாமே. தயாங் சிரிக்கும் போது இன்னும் அழகாக இருக்கான். ஸோ ஜேகே அதெல்லாம் பார்த்து ரொம்ப ஹாப்பியாக பார்த்துட்டே இருக்கான். இந்த பக்கம் காட்டினா அப்படியே ஜேகே தான். ஸோ ரூமில் இருக்கான். அது வந்து ஒரு லைப்ரரி, பெரிய லைப்ரரி. அங்கே தான் ஸோ நிறைய புக்ஸ் எடுத்து படிச்சிட்ருக்கான். ஸோ இந்த பக்கம் காட்டினா தயாங் அவனோட வீட்லேயே தான் இருக்கான். அவனால் வெளியவும் போக முடியல. ஸோ அப்படியே போர் அடிக்குது அவனுக்கு. அப்படியே திங்க் பண்ணி பார்த்துட்ருக்கான். ஜேகே இப்போ என்ன பண்ணிகிட்ருப்பான் தெரியலையே. பட் ஆனால் அவனுக்கு நிறைய க்ளூ நான் நேற்று கொடுத்தேன். ஸோ இந்த மாதிரிலாம் ஏதாச்சும் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனாக இருக்குமோ என்னன்னு போய் பாருன்னு. ஸோ அவன் அதை தான் பார்த்துட்ருப்பான்னு நினைக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தயாங் ஒரு பக்கம் குழம்பிட்டுருக்கான். கரெக்டாக டோர் ஓப்பன் ஆகுது. ஜேகே வந்து நிற்கிறான். ஸோ ஜேகேவை பார்த்தாலுமே தயாங் கடன்னு ஓடி வந்து அப்படியே ஜேகேவை ஹக் பண்ணுறான். ஸோ ஜேகே அப்படியே தயாங்க பார்த்துட்டு, நான் நிறையவே மெசேஜ் கொண்டு வந்திருக்கேன், வா 2 பேரும் ஒன்றா சேர்ந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தயாங்கோட கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறான். ஸோ ஜேகேவால் மட்டும்தான் தயாங்க பார்க்கவும் முடியும், தொடவும் முடியும். ஸோ ஜேகே இப்படி கூட்டிகிட்டு போகும்போதே தயாங் ரொம்ப ஹாப்பியாக ஜேகேவோடவே போகிறான். ஸோ அவங்க 2 பேருமே ஒரு ரூம்குள்ளே தான் உட்காந்து படிச்சுட்ருக்காங்க. ஸோ அது ஜேகே ஒரு ரூம் தான். ஸோ ஜேகே ஒரு பக்கம் நிறைய புக்ஸ் வச்சு படிச்சுட்ருக்கான். தாங்க ஒரு பக்கம் அவங்கக்கிட்ட நிறைய புக்ஸ் கொடுத்து படிக்க சொல்லியிருப்பான். ஸோ தாங்க ஒரு பக்கம் படிச்சுட்ருக்கான். ஸோ ஜேகே அப்படி தாங்க பார்த்து, இது ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷனாக இருக்குன்னு எப்படி தாங்க நீ சொல்கிற? இல்லை ஜேகே, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் தான். ஏன்னா இதுக்கு யூனிவர்சல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பேர். நம்ம உடம்புலேருந்து உடம்பும் தனியாக பிரிஞ்சுதுதான் சம்திங் ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு. அது தானாலாம் நடந்திருக்காது, ஏன் யூனிவர்சலால் தான் நடந்திருக்கும். நீ கேள்விப்பட்டிருக்கியா, சில இடத்துலலாம் போர்ட்டல்ஸ் ஓப்பன் ஆகும். ஏன் இப்போ கூட ரீசெண்ட் டேஸில் லைனஸ் போர்ட்டல் அண்ட் தென் அலைக் போர்ட்டல் அந்த மாதிரிலாம் போர்ட்டல்ஸ் ஓப்பன் ஆச்சுல்ல. ஸோ அந்த மாதிரி போர்ட்டல் ஓப்பன் ஆகும்போது சில பேருக்கு இந்த மாதிரி விஷயம் நடக்குமா. ஸோ அதில் தான் எனக்கு எதுவும் நடந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். தயாங், நீ சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டா? ஆமாம் ஜேகே, ஷேங் கேட்குற? இல்லை, இவ்வளோ தெரிஞ்சிருக்கே அதனால் கேட்டேன். இல்லை, நான் வந்து ஜஸ்ட் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் தான். இப்போ தான் ஸ்டடீஸ் பண்ணிகிட்ருந்தேன். பட் இந்த மாதிரி விஷயத்துலையும் இன்ட்ரெஸ்ட் அதிகம். ஸோ இந்த மாதிரி விஷயத்தையும் கற்றுப்பேன் அதனால் அப்படின்னு. இந்த பக்கம் தயாங் அப்படியே ஜேகேவை பார்த்துட்டு, நீ வந்து மேக்ஸ் ஸ்டூடெண்ட்டா? ஆமாம் தயாங், எப்படி கண்டுபிடிச்ச? அதான் கண்ணாடிலாம் போட்டுக்கிட்டு எதுக்கு எடுத்தாலும் ஆங்கிளை வச்சு கனெக்ட் பண்ணிட்டு தானே போவேன் நீ அப்படின்னு. இந்த பக்கம் ஜேகே தாங்க முறைக்கிறான். பட் தேங் ஜாலியாக சிரிக்கிறான். ஸோ ஜேகே அப்படியே தாங்க பார்த்துட்டு, தேங் வா அப்படின்னு தேங்க கடன்னு போகிறான். பார்த்தா அப்படியே கீழே குனிச்சு பார்த்தா அங்கே ஒரு புக் தான். ஸோ ஜேகே அதை வச்சு படிச்சுட்ருப்பான் டேபிள் மேலே. ஸோ அதை குனிஞ்சு இப்படியே பார்க்குறான். தயாங் பார்த்தா அதில் நிறைய விஷயம் போட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி யூனிவர்சல் கேட் ஓப்பன் ஆகிறதுனால சில பேருக்கு அவங்க உடம்புலேருந்து சோல் பிரியும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி விஷயத்துலலாம் நிறையவே போட்டிருக்கு. ஸோ அதை பார்த்தோன்னே தயாங் இந்த புக்காக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ 2 பேருமே உட்காந்து பொறுமையாக படிக்கிறாங்க. அந்த புக்கு 2 எடிஷனாக இருக்குது. இந்த பக்கம் தயாங் ஒரு புக் படிக்கிறான், ஜேகே ஒரு புக் படிக்கிறான். ஸோ அந்த புக்கை படித்து மொத்தமாக முடிக்கணும்னு சொல்லிட்டு 2 பேருமே ட்ரை பண்ணுறாங்க. பட் முடியல. ஸோ இந்த பக்கம் தயாங்க்கு ரொம்ப டயர்டாகிடுது. ஈவன் ஜேகேக்கும் ரொம்ப டயர்டாகிடுது. இந்த பக்கம் தயாங், போப்பா இதுக்கு மேலே நான் படிக்க மாட்டேன், எனக்கு போர் வேறு அடிக்குது, இது படித்து எனக்கு தலைலாம் வலிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு. இந்த பக்கம் ஜேகே, ஓ பேய்க்கெலாம் கூட தலைவலி வருமா? இங்கே பாருங்கள், நான் சொல்லிட்டேன், நான் ஒன்றும் பேய் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தயாங் அப்படியே எழுந்திரிச்சு போய் ஜேகேவை போட்டு அடிக்கிறான். ஜேகே அப்படியே சிரிச்சுக்கிட்டு, சரி தயாங், நீ பேய் இல்லை, பின்னென்ன ஏஞ்சல்னு எடுத்துக்கலாமா? ஏஞ்சலா? நானா? என்னை பார்த்தா ஏஞ்சல் மாதிரியா இருக்குது? யார் சொன்னா உன்னை பார்த்த ஏஞ்சல் மாதிரி இருக்குன்னு? உன்னை பார்த்துட்டே இருக்கோம் உங்களுக்குலாம், நீ ஏஞ்சல் மாதிரி தான் தெரியவே தயாங் அப்படின்னு. தயாங் அப்படி ப்ளஷ் ஆகிறான். ஸோ ஜேகே இதுதான் சான்ஸுன்னு சொல்லிட்டு ஸோ பொறுமையாக அப்படியே தயாங் பக்கமாக நவுறான். ஸோ தயாங்கும் சிரிச்சுக்கிட்டே அப்படியே கீழே குனிஞ்சிட்ருக்கான். பட் ஜேகேயோட ஃபேஸ் அவன் கிட்டே இருக்கிறத பார்த்தோன்னே அவனுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது தயாங்க்கு. ஸோ ஜேகே தான் நெக்ஸ்ட் ஸ்டெப் பண்ணுறான். ஸோ அப்படியே கிட்டே போய் தயாங்கோட லிப்ஸில் மைல்டாக கிஸ் பண்ணுறான். ஸோ தயாங்கும் இந்த பக்கம் ஜேகேவை பேக் கிஸ் பண்ணுறான். ஸோ அவங்க 2 பேருமே பொறுமையாக அந்த பேஷனேட் கிஸ்ஸை கொண்டு போயிட்டுருக்காங்க. ஸோ தயாங்க்கு என்ன தோணுச்சோ என்னமோ தெரியல, பாதியில் அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு ஸோ அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். இந்த பக்கம் ஜேகேக்கு, இப்போ நான் என்ன பண்ணேன்? தயாங்க கிஸ் பண்ணனா? ஓனும்
அவன் என்ன நினச்சிருப்பான் என்னை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜேகே ஒரு பக்கம் கிளம்பிட்டுருக்கான். பட் தயாங் ஒரு ரூம்குள்ளே போய் கதவு சாத்திக்கிறான். ஸோ இந்த பக்கம் ஜேகே வந்து ரூம் கதவு தட்டான். தயாங் டோர் ஓப்பன் பண்ணு தயாங் தயாங் அப்படின்றான். தயாங் வந்து உள்ள எனக்கு கொஞ்சம் ப்ரைவசி வேணும் ஜேகே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். ஸோ இந்த பக்கம் தயாங் தனியாக தான் இருக்கான். அவன் மனசில் இன்னொரு விஷயமும் தோணுது. அவன் ஃபஸ்ட் சைட் ஜேகேவை பார்க்கும் போதே விழுந்துட்டுருப்பான் தயாங். பட் எதையுமே வெளியே சொல்லலை. ஸோ இந்த பக்கம் தயாங்க காட்டினா அப்படியே தயாங்க அந்த பெட்டில் உட்காந்துச்சு. இது என்ன ஃபீலிங் தயாங்க உனக்கு? அவனையே உனக்கு இவ்வளோ பிடிச்சிருக்கு. நீ அவனை கிஸ் பண்ண விட்டுருக்க. உன்னோட ஃபர்ஸ்ட் கிஸ்ல இது. அந்த அவன் மேலே நீ ஆசைப்படுறியா தயாங்? உன் உடம்பு இருக்கா இல்லையான்னு கூட தெரியாது தயாங். அந்த நான் உன் கூட வாழ்ந்தா கூட நீ யாரு கண்ணுக்கும் தெரிய மாட்டேன். அவனை தான் எல்லாருமே பிளைண்ட் பண்ணுவாங்க ஒரு பைத்தியம் மாதிரி. ஸோ ப்ளீஸ் தயாங் உன்னோட ஆசையெல்லாம் ஸ்டாப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தயாங் அனக்குள்ளேயே சொல்லிக்கிறான். பட் இந்த விஷயம்லாம் ரொம்பவே தயாங்க அஃபெக்ட் பண்ணுது. ஸோ தயாங் கொஞ்சம் கொஞ்சமாக ஜேகே கிட்டேருந்து டிஸ்டன்ஸ் எடுத்திருக்கான். கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி இருக்குது. அவன் பக்கத்தில் உட்காரதுலாம் இல்லை. ஸோ அவனை அக் பண்ணுறதுலாம் ஓரளவுக்கு ஸ்டாப் பண்ணிட்டான். ஸோ இந்த பக்கம் காட்டினா ஜேகே இந்த பக்கம் அந்த புக்கை ஃபுல்லாக படித்து முடிச்சிட்டான். ஸோ ஜேகே அப்படி தாங்க பார்த்து தாங் அப்போ நீ சொன்னது இது ஏதோ மேனிப்புலிகேஷன் மாதிரி இருக்குது. யாரும் உனக்காக இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் செஞ்சுருக்காங்க. உன்கிட்ட ஏதோ ஸ்பிரிச்சுவல் யூஸ் பண்ணியிருக்காங்க. யூஸ் பண்ணாமலே இது நடந்திருக்காது அப்படின்னு இந்த பக்கம் தாங் யாரை சந்தேகப்பட சொல்கிற? எல்லாருமே எனக்கு தெரிஞ்சவங்க தான் ஜேகே. அந்த யாரும் இந்த மாதிரி எனக்கு பண்ணணுன்னு ட்ரை பண்ணுறவங்களும் கிடையாது. அந்த என்னோட அங்கிள் என்னை நல்லா தான் பார்த்துக்கிட்டாரு. இந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே என்னை நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்க. ஸோ தயாங் நீ இதெல்லாம் யோசிக்கிறதுக்கு பதிலாக வேறு ஆங்கிள்லேருந்து யோசியேன். எந்த மாதிரி? மேபி உங்கள் அங்கிள் மணிக்காக என்ஆஃப் ஜங்குக் ஷெனாஃப் என் ஜங்குக் இங்கே பாருங்கள், என் அங்கிள்லாம் அந்த மாதிரி பண்ணுறவங்க கிடையாது. உங்கள் லிமிட்டில் நீங்கள் இருங்க. தயவு செஞ்சு அங்கிள் தப்பாக பேசாதீங்க. அது இன்னொரு விஷயம், நீங்கள் இதுக்கு மேலே எந்த ஸ்டெப்பும் எடுக்க வேணாம். தயவு செஞ்சு அங்கிளை மட்டும் தப்பாக பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தயாங் கடகடன்னு போயிடுறான் அந்த இடத்த விட்டு. பட் ஜேகேக்கு டவுட் விடலை. ஸோ அவங்க அங்கிள் கரண்ட்டாக இருக்க அட்ரஸை வாங்கிக்கிட்டு ஸோ நேராக அந்த இடத்துக்கு போய் பார்த்தா அந்த அங்கிள் நல்லா கோடீஸ்வரர் மாதிரி இருக்கார். ஸோ நிறைய மணி, நல்ல பெரிய பங்களா, ஸோ அந்த மாதிரி இருக்கார். இந்த பக்கம் உள்ளே போனால் இந்த பக்கம் அந்த அங்கிள் ஸோ அவருக்கு பிடிச்ச திங்ஸ் எல்லாமே வீட்டில் இருக்குது. அவர் 2வது கல்யாணம் வேறு பண்ணி வச்சுருக்காரு. ஸோ அங்கே அவங்களோட ஒய்ஃபும் இருக்காங்க. ஸோ இந்த பக்கம் அப்படியே ஜேகே போய்ட்டு ஹலோ சார், நீங்கள் மிஸ்ஸஸ் கன் தானே? ஆமாம் நான் தான் மிஸ்ஸஸ் கன். மிஸ்டர் கன் வீட்டில் இருக்காரா? அவர் இருக்கார். ஒரு நிமிஷம் என்னங்க, இங்கே வாங்க, யாரும் உங்களை பார்க்க வந்திருக்காங்க பாருங்கள் அப்படின்னு அந்த பர்சன் மேலேருந்து கீழே இறங்கி வராரு. ஸோ அவர் பார்த்துட்டு இந்த பக்கம் ஜேகே ஹலோ சார், நீங்கள் தானே கன்? ஆமாம். நீங்கள் யார்ப்பா? நான் தயாங்கோட ஃப்ரெண்டு. ஸோ ஜியோன் ஜங்குக். ஸோ தயாங்கும் நானும் ஹையர் செகண்டரி ஃப்ரெண்ட்ஸ். தயாங் இப்போ இருக்கானா அப்படின்னு இந்த பக்கம் மிஸ்டர் கன் தயாங்கா அவன்லாம் இங்கே இல்லையேப்பா. ஏன் என்னாச்சு தயாங்க்கு? இல்லைப்பா, தயாங் இறந்துட்டான். நீ கிளம்புப்பா, நீ ஃபஸ்ட்டு கிளம்பு அப்படின்றாங்க. ஸோ இந்த பக்கம் ஜேகே அப்படின்னு நின்றுட்டுருக்கான். பட் மிஸ்டர் கர்ன் வந்து ஜேகேயோட கையை பிடிச்சி ஸோ அப்படியே வெளியே கூட்டிகிட்டு போகிறதுக்காக அவர் வந்து ஜேகேயோட கையை பிடிக்கிறாரு. பட் ஜேகேவுக்கு செம்ம இல்யூஷன்ஸ் நிறைய வந்துட்டுருக்கு. ஸோ அதில் ஒரு இல்யூஷன் அப்படியே அவனோட ஐஸில் போயிட்டுருக்கு. டேங்க் தூங்கிட்டு இருக்கான். அவனை சுற்றி ஏதோ ரெட் கலரில் கயிறு கட்டுறாங்க. கயிறு கட்டி மெழுகுவத்தியெல்லாம் கொளுத்தி வச்சு நிறையவே ஸ்பிரிச்சுவல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பக்கம் காட்டினா தயாங் அப்படியே அந்த ஸ்பிரிச்சுவல் வழியாக தான் அவனோட ஆத்மா தனியாக அவனோட பாடி தனியாக வந்திருக்கு. ஸோ ஸ்டில் அந்த ஆத்மா அங்கேயே தூங்கிட்டு இருந்திருக்கு. அதுவும் மயக்கத்தில் தான். இந்த பக்கம் தயாங்கோட பாடி தனியாக வந்துட்டுருக்கு. அப்புறமா தான் இந்த ஸ்பிரிச்சுவலை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. அது பண்ணது யாருன்னு பார்த்தா தயாங்கோட அங்கிள் தான். ஸோ அவர் தான் இந்த விஷயத்த பண்ணியிருப்பார். இந்த பக்கம் எல்லாமே இல்யூஷனாக ஜேகேக்கு வந்து முடியுது. ஒரு ஜேகே கண்ணெல்லாம் அப்படியே ரெட்டாக ஆகுது. ஸோ இல்யூஷன் வந்ததுக்கப்புறம் அவனால் கான்சன்ட்ரேஷனாக இருக்கவே முடியாது. ஸோ ஜேகேக்கு உடம்பெல்லாம் நடுங்குது. மிஸ்டர் கான் ஜேகேவை எடுத்து வந்து வெளியே விட்டுட்டு போயிட்டாரு. பட் ஜேகேக்கு அப்படியே அவங்க அம்மா இறந்து போனது அந்த இல்யூஷன்லாம் வந்துட்டுருக்கு. ஸோ அவங்க அம்மா வாயிலேருந்து ரத்தம் வந்து அந்த ஜேகேவை பார்த்துக்கிட்டே அப்படியே இறந்து போயிருப்பாங்க. ஸோ ஜேகேக்கு அந்த மெமரிலாம் வருது. ஸோ ஜேகே கண்ணன் தனியாக வந்துட்டுருக்கு.
இங்கேருந்து நேராக ஜேகே வீட்டுக்கு தான் போகிறான். ஸோ வீட்டுக்கு போயிட்டு அவனோட மைண்ட் சரியாக ஸ்டேபிளாக இல்லை. இப்படியே தயாங் வந்து எட்டி பார்க்குறான். ஸோ ஜேகே வர்றத ஃபுல்லாக ப்ரோக்கனாக வரான். இதை பார்த்தோன்னே தயாங் போகலாமா வேணாமான்னு திங்க் பண்ணிவிட்டு கடைசியாக போகிறான். நேராக போயிட்டு ஜேகேவோட கையை தான் பிடிக்கிறான். ஜேகே அப்படியே தயாங் கிட்ட இழுத்து அவன் லிப்லாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஸோ அந்த கேஸ் ரொம்ப டீப்பாக போகுது. 2 பேருமே இந்த பக்கம் தாங்கும் வேணான்னு சொல்லிட்டு அந்த கேஸை நிறுத்தலை. கிட்டத்தட்ட 5 மினிட்ஸ் கிட்ட அந்த கேஸ் போகுது. ஸோ அப்படியே ஜேகே தாங்க அப்படியே தூக்குறான். ஸோ தாங்க அப்படியே ஜேகேவை இறுக்கமாக பிடிச்சிக்கிறான். ஸோ 2 பேருமே அப்படியே ரூமுக்கு தான் போகிறாங்க. ஸோ தாங்க தான் இந்த பக்கம் ஜேகேவை இறுக்கமாக பிடிச்சிட்ருக்கான். ஜேகே அப்படியே தாங்க கூட்டிகிட்டு போகிறான். ஸோ 2 பேருமே அந்த கேஸை பிரேக் பண்ணவே இல்லை. ஸோ அப்படியே இந்த பக்கம் தாங்க எடுத்துகிட்டு போய் சோஃபாவில் உட்கார வச்சுட்டு ஜேகே அப்படியே தாங்க ஹக் பண்ணுறான். ஸோ அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு ஸோ 2 பேருமே ஈச் அதர் நல்லா ஹக் பண்ணிகிட்ருக்காங்க. தாங் அப்படியே ஜேகேயோட தலையை தடவி விடுறான். பட் ஜேகே அழுதுட்ருக்கான். ஸோ அது நல்லாவே தெரியுது தயாங்க்கு. தாங்க அப்படியே ஜேகேயோட தலையை தடவி கொடுத்துட்டேன். ஒன்றும் இல்லை ஜேகே, நான் இருக்கேன் ஜேகே உனக்காக, இங்கே பாரு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தயாங் அப்படி ஜேகேயோட தலையை பிடிச்சி அவனோட ஃபேஸை காட்டுறான். அப்படியே ஜேகேக்கு அவங்க அம்மா கூட இருந்து அவனை எப்படிலாம் பேம்பர்ஸ் பண்ணுவாங்களோ ஸோ அதெல்லாம் ஞாபகம் வருது. ஸோ ஜேகே அப்படியே தாங்க ஹக் பண்ணுறான். ஸோ தாங்கோட ஃபோரில் கிஸ் பண்ணிவிட்டு தாங்க பார்த்து ஒரு வார்த்தை தான் சொல்கிறான். தயாங், என் கூடயே இருப்பியா தயாங், என்னை விட்டுட்டு போயிட மாட்டேல தயாங், என் லைஃப் லாங் என் கூடயே இருறா அப்படின்னு ஒன்று தாங்க ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. பட் தாங்க ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணிட்டேன். நான் எப்பயுமே உன் கூடயே இருப்பேன் ஜேகே, ஐ ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவனை சுண்டு வரலை காட்டுறான். ஸோ ஜேகேவும் அவனை சுண்டு வரலை வச்சு 2 பேருமே ப்ராமிஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ திரும்பி ஈச் அதர் 2 பேருமே கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கரெக்டாக இந்த பக்கம் ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஜேகேவும் தாங்க கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு ஸோ ஈச் அதர் பார்த்துட்ருக்காங்க. இந்த பக்கம் ஜேகே சொல்கிறான், இதெல்லாம் செஞ்சது உங்கள் அங்கிள் தாண்டா அப்படின்னு தாங்க ஒத்துக்கவே மாட்டான் ஃபஸ்ட்டு. இல்லை எங்கள் அங்கிளாக இருக்காதுன்னு. பட் அவனுக்கு வந்து இல்யூஷன்ஸ் எல்லாம் எடுத்து சொல்கிறான். ஸோ அப்புறமா தாங்க புரியுது நிறைய விஷயம். ஏன்னா அவன் ஆல்ரெடி 2 வாட்டி அவன் இறந்து போகிறதுக்கான சான்ஸ் இருந்திருக்கும். அவங்க அங்கிள் தான் எல்லாமே செட் பண்ணிப்பார். அது தெரியாமல் அவங்க அங்கிளை ரொம்ப இன்னசென்ட்டுன்னு நினச்சிட்டு இருப்பான். பட் ஆனால் இந்த டைம் தாங்க ரொம்ப ப்ரோக்கன் ஆகி அழுகுறான். ஏன்னா சொந்த அங்கிளே இந்த மாதிரி பண்ணியிருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு தாங்க முடியாத அளவுக்கு பெயின். ஸோ அவன் செம்மையாக அழுகுறான். ஜேகே தான் வந்து தாங்க ஓகே எல்லாம் சரியாயிடும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு தாங்க ஒரு பக்கம் தேத்துறான். ஸோ தாங்க ஒரு அளவுக்கு அழுகி நிறுத்திடுறான். இப்போ வந்து ஜேகே தாங்க பார்த்துட்டு உன்னோட பாடியை தான் தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இந்த பக்கம் தாங்க, என்னால் இந்த வீட்டை விட்டு வெளியே வர முடியாது ஜேகே அப்படின்னு ஜேகே அதுக்கு சொல்கிறான். உன் பாடியை நான் இங்கே கொண்டு வரலாம், திரும்பி நம்ம ஸ்பிரிச்சுவல்ஸ் பண்ணலாம், உன்னை திரும்பி சேர்க்க ட்ரை பண்ணுறோம் தயாங் அப்படின்னு தயாங் சிரிச்சுட்டு, இங்கே பாரு ஜேகே, உன்னால் முடிஞ்சதை பண்ணு. அண்ட் தென் இன்னொரு விஷயம், எப்பயுமே ஃபீல் பண்ணாத ஜேகே, நான் இருக்கேன் உன் கூட. உன்னால் முடிஞ்ச வரைக்கும் போராது, முடியாத வரைக்கும் விட்டுரு ஜேகே. ஏன்னா என் விதி இதுதான் இருந்துச்சுன்னா இருந்துட்டு போட்டோமே அப்படின்னு ஜேகே அப்படின்னு தயாங்கோட வாயில் கை வச்சுட்டு, இல்லை உன் விதி இது இல்லை, நீ என் கூட சேரணும், அதுதான் விதி, புரியுதா தயாங் அப்படின்னு தாங்க அப்படி ஜேகேவை பார்த்து ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணுறான். ஸோ அப்படியே காட்டினா இந்த பக்கம் ஜேகே ஒரு முகமூடி போட்டுட்டு யார் வீட்லேயும் ஏதோ ஒரு விஷயத்த தேடிட்டுருக்கான். பார்த்தா மிஸ்டர் கர்ன் அவங்க வீட்டில் தான், அதாவது தாங்கோட அங்கிள் வீட்டில். ஸோ அவர் ஒரு நிறைய ப்ரூஃபெல்லாம் மறைச்சி வச்சுருக்காரு ஒரு ஸ்டோர் ரூமில் தான். ஸோ அந்த ஸ்டோர் ரூமில் தான் தேடிட்டுருக்கான். இந்த பக்கம் ஜேகேக்கு நிறைய ஹிண்ட் நிறைய க்ளூலாம் கிடைக்குது. தாங்க ஆல்ரெடி எப்படிலாம் கொலை பண்ண ட்ரை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு 2 வாட்டி கிட்ட ட்ரை பண்ணியிருப்பாங்களே அந்த விஷயம்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் அவன் பார்த்துட்டே இருக்கான். அந்த இன்னொரு விஷயம் அங்கே இருக்குது. பார்த்தா தாங்கோட பாடி, ஸோ அதை ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. அந்த நிறைய விஷயம் ஒரு டைரியில் வேறு எழுதியிருக்கு. ஸோ லாஸ்ட்டாக டிசம்பர் 2020 தான் எழுதியிருக்காங்க அதை. ஸோ அதை எடுத்து படித்து பார்த்தா இந்த மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவல் இருக்குது, இந்த மாதிரி பண்ணால் இந்த மாதிரி மாறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் இருக்குது. ஸோ ஃபைனலாக இந்த பக்கம் ஜேகேக்கு ஒரு அட்ரஸோடு இருக்க ஒரு பேப்பர் கிடைக்குது. ஸோ நிறைய மந்திரவாதிகளோட பேரும் எழுதியிருக்கு. ஸோ இதை பார்த்தோன்னே ஜேகே இந்த அட்ரஸுக்கு போகணுன்னு முடிவு எடுக்கிறான். ஸோ இந்த பக்கம் ஜேகேவும் கிளம்பி அந்த அட்ரஸுக்கு போனால் ஒரே ஒரு பாட்டி மட்டும்தான் இருக்காங்க அங்கே. ஸோ அந்த பாட்டியை பார்த்தோன்னே ஜேகே, உங்களுக்கு நான் யாருன்னு தெரியுதா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஸோ அதுக்கு அந்த பாட்டியை சிரிச்சுட்டு, எனக்கு எதிர்காலத்தை கணிக்கிற சக்தி இருக்குப்பா, நீ எதுக்கு வந்திருக்க, ஏன் வந்திருக்க எல்லாமே எனக்கு தெரியும்,
ஸோ நீ தேடி வந்தது உன் கைக்கிட்டே தான் இருக்குது, உன் இந்த வீட்லேயே தான் இருக்குப்பா அப்படின்னோடனே இந்த பக்கம் ஜேகே திங்க் பண்ணிகிட்டே இருக்கான். வீட்லேயே இருக்கா, கைக்கிட்டேயே இருக்கா, இல்லை நான் தயாங்கூட பாடி தேடிப்பார் கிடைக்காதது எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அந்த பாட்டி அப்படியே கண்ணை மூடிடுறாங்க அந்த இடத்துலையே. ஸோ ஜேகே திரும்பியே கிளம்பி வீட்டுக்கு தான் வரான். ஸோ அவனோட தலையில் அந்த விஷயமே ஓடிட்டுருக்கு. தேடிப்பார் கிடைக்காதது எதுவும் இல்லை, தேடிப்பார் கிடைக்காதது எதுவும் இல்லை. ஸோ இந்த விஷயம் மண்டையை போட்டு குடஞ்சிட்டு இருக்கு. ஸோ ஜேகே அப்போ தான் ரியலைஸ் பண்ணுறான், இந்த வீட்டில் சுட தண்ணின்றதுக்கு ஹீட்டர் கூட இருந்திருக்காது, ஏன் ஏசி இருக்கும் எல்லாமே இருக்கும். ஸோ கேஸ் கூட வேறு ஒரு வீட்டில் வேறு ஒரு ரூமில் அட்டாச் பண்ணி ஸோ கரண்ட்டால் வச்சுருக்க அடுப்பு தான் இருக்கும். ஸோ கேஸ் கூட இருந்திருக்காது அவ்வளோ ஹீட் பண்ணுற மாதிரி. இந்த வீட்டை சுற்றியும் மரம் தான் இருக்கும். எப்படி சொல்கிறது, அந்த இடமே ஹீட் ஆகாத அளவுக்கு இருக்கும், ஃபுல்லாக கூலிங்காக நல்லா. ஸோ ஜேகே இப்போ தான் ரியலைஸ் பண்ணுறான், வீட்டில் இருக்கும்னாங்களே அந்த பாடி இந்த தேங்கோட இந்த வீட்டில் தான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜேகே ஒரு பக்கம் தேடுறான் வீடெல்லாம் களைச்சி போட்டு. ஸோ பட் எந்த ஒரு இடத்துலையும் எந்த ஒரு ஹிண்ட்டும் கிடைக்கிற மாதிரி இல்லை ஜேகேக்கு. இந்த பக்கம் தயாங் அதெல்லாம் பார்த்துட்டு, ஜேகே நீ நம்புறியா இங்கே தான் இருக்கும்னு. தயாங் என்னை நம்புறல, இங்கே தான் இருக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே மேலேயும் கீழேயுமா எல்லா ரூமும் நடந்துகிட்ருக்கான். ஸோ ஒரு இன்ச் எடுத்து வைக்கிறான். எங்கன்னு பார்த்தா கிச்சன் ரூம்லேருந்து தள்ளி வந்தா ஸோ ஒரு காரிடார் மாதிரி. அந்த காரிடாரில் அவ்வளவும் யாருமே நடக்கவும் மாட்டாங்க போகவும் மாட்டாங்க. ஸோ அந்த காரிடாரில் கால் எடுத்து வைக்கிறான். சத்தமே வேறு மாதிரி இருக்குது, ஃபுட் ஸ்டெப்ஸோட சத்தம், கீழே எது வேறு ரூம் இருக்க மாதிரி சத்தம் கேட்குது. ஸோ ஜேகே கடகடன்னு போய் ஒரு கோடாலி எடுத்துகிட்டு வந்து பொழக்கிறான். ஸோ தயாங் அப்படியே ஜேகேவே பார்த்துட்டு நிற்கிறான். அவனுக்கு கண்ணெல்லாம் கலங்குது, ஏன்னா அவனுக்கு இல்யூஷன்லாம் வர ஆரம்பிக்குது. என்னன்னு பார்த்தா அவனோட உடம்புலேருந்து அவனோட ஆத்மா பிரிஞ்சது, இந்த அவங்க அங்கிள் பண்ண ஸ்பிரிச்சுவல்ஸ் எல்லாமே ஞாபகம் வந்துடுச்சு. ஜேகே சொன்னதுக்கு அப்புறமாவும் தயாங்க்கு ஞாபகம் வராமல் இருந்தது. இந்த விஷயத்தில் அந்த பாயிண்டில் அவனுக்கு கரெக்டாக ஞாபகம் வருது. ஸோ ஜேகேயோட கையை இறுக்கமாக பிடிக்கிறான். தயாங் என் பாடி எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியும் ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டிகிட்டு போகிறான். ஸோ அது ஒரு பள்ளம் மாதிரி இருக்குது, அதில் 2 பேருமே இறங்குறாங்க, ஒரு கதவு மாதிரி திறந்துட்டு. ஸோ அதில் இறங்குனா அப்படியே போனால் ஒரு ஃப்ரீசர் ரூம் மாதிரி இருக்குது, அதோட லாக்கே நல்லா ஃப்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அப்படியே அந்த ரூமில் இருக்க அந்த கதவு ஓப்பன் பண்ண வேண்டிய விஷயம் மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ ஏதோ போனல் கீ மாதிரி இருக்குது, அது செட் பண்ணால் ஓப்பன் ஆகும்ல. ஸோ அந்த மாதிரி அது ஏதோ ஒரு நம்பர் போட்டால் தான் ஓப்பன் ஆகும்னு காட்டுது. ஸோ தயாங் அந்த நம்பரை கரெக்டாக ரெகக்னைஸ் பண்ணி போடுறான். ஸோ அது அவங்களோட அங்கிளோட பர்த்டே டேட். ஸோ அந்த டேட்டை போட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போனான். தயாங்கோட பாடி அங்கே தான் இருக்குது. தயாங் கண்ணன் தண்ணியாக வருது, செம்மையாக அழுகுறான். ஸோ ஜேகே வர அந்த ரூம்குள்ளே காலை கூட எடுத்து வைக்க முடியல, அவ்வளோ கூலிங். ஸோ அவன் அங்கே இருக்க அங்கே ஒரு ஷூஸ்லாம் வச்சுருப்பாங்க போட்டுட்டு போகிறதுக்காக, அதுலேருந்து ஒரு ஷூ எடுத்து போட்டுட்டு நேராக தயாங்கோட பாடி கிட்ட தான் போய் பார்க்குறான். ஸோ நல்ல ஒரு கண்ணாடி பெட்டியில் வச்சு நல்லா அந்த உடம்ப ஐஸில் வச்சுருக்காங்க. ஸோ எதுவுமே ஆகாத அளவுக்கு தயாங் அப்படியே உடம்ப பார்த்து அழுகுறான். ஸோ அங்கேயே ஒரு மாறிடுறான் தயாங். கண்ணிலேருந்து அழுது ஜேகேவை பார்த்து ஜேகேவை கிட்ட கூப்பிட்றான், ஜேகேவை ஹக் பண்ணுறான், ஜேகேவை திடீர்னு கிஸ் பண்ணிகிட்ருக்கான். ஸோ ஜேகேவை அப்படியே பார்த்து தயாங் ஜேகே எனக்கு ஹெல்ப் பண்ணுறியா? என்ன தயாங் என்னாச்சு? துப்பர் உன் பாடியை கண்டுபிடிச்சிட்டோம், இனிமேல் எதுவும் இல்லை உனக்கு, ஏன் அழுகுற? இல்லை ஜேகே என் கூட 1 நைட் மட்டும் ஸ்டே பண்ணுறியா? தயாங் என்னடா பேசுகிற, என்னாச்சு உனக்கு? இல்லை எனக்கு தெரியல ஜேகே, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நான் என் உடம்புக்குள்ளே போவேனா இல்லையான்னு தெரியல, அவங்க பண்ண ஸ்பிரிச்சுவல்ஸ் தான் எனக்கு ஞாபகம் வருது ஜேகே, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ஜேகே. தயாங் இங்கே பாரு, நான் இருக்கேன், உனக்கு எதுவும் ஆகாது, உன்னை யாரையும் அப்படி எடுத்துகிட்டு போகவும் விட மாட்டேன்டா நான், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜேகே தயாங்கோட உடம்ப கண்ணாடி பெட்டியிலேருந்து வெளியே கொண்டு வரான். ஸோ கொண்டு வந்து அந்த பெட்டில் தான் வைக்கிறான். ஸோ வச்சுட்டு தயாங்கோட உடம்ப நல்லா ஒரு ஹாட் டவல் போட்டு நல்லா வைப் பண்ணி எடுக்கிறான். ஸோ தயாங்க அதெல்லாம் பக்கத்துலேருந்து பார்த்துட்ருக்கான். ஸோ தயாங்கோட கண்ணு தண்ணியாக வந்துட்டுருக்கு. இந்த பக்கம் ஜேகே தயாங்கோட பாடியை வச்சுட்டு ஸோ அப்படியே திங்க் பண்ணுறான். அந்த ஒரு நோட்டில் இன்னொரு விஷயமும் எழுதியிருக்கும்,
இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் சம்மந்தப்பட்டது தான். ஸோ இந்த மாதிரி வேறு மாதிரி பண்ணால் அந்த யூனிவர்ஸ்லாம் சேர்ந்து இந்த போர்ட்டல் கேட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு தயாங்கோட சோல் வந்து அவனோட பாடிக்குள்ளேயே போகும்னு சொல்லிட்டு, ஸோ அந்த விஷயத்த பண்ணுறதுக்காக தான் இந்த பக்கம் ஜேகே ரெடி ஆகிட்டுருக்கான். ஸோ தயாங் ரொம்ப பயந்து போயிருக்கான். அவன் எதுவுமே பேசலாம், அமைதியாகவே இருக்கான் அந்த இடத்துல உக்காந்துக்கிட்டு அவனோட பாடியை பார்த்துட்டு. கரெக்டாக இந்த பக்கம் ஜேகேயோட ரூம் டோர் ஓப்பன் ஆகுது. ஸோ ஜேகே திடீர்னு திரும்பி பார்த்தா அவங்க அப்பா. ஜேகே என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படின்னு ஒன்று இந்த பக்கம் அவங்க அப்பாவை பார்த்துட்டுமே ஜேகே, அப்பா நான் எல்லாமே சொல்கிறேன் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஆரம்பத்துலேருந்து நடந்ததுலேருந்து எண்டிங் வரைக்கும் ஸ்டோரியை சொல்லிகிட்ருக்கான். ஸோ கேட்டுமே அவங்க அப்பா, ஜேகே நீ நினைக்கிற அளவுக்கு ஈஸி இது கிடையாதுடா. அண்ட் இதை யாருமே இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை. பண்ணவங்கெல்லாம் இறந்து போயிருக்காங்க, இல்லைன்னா அவங்க கண்ணு முன்னாடியே அந்த உடம்பு எரிஞ்சு போயிடும்டா. நீ வேறு இதெல்லாம் ட்ரை பண்ணாத ஜேகே. அண்ட் தென் உங்கள் சோலும் மறைஞ்சிடும், இது தப்பாக ஏதாச்சும் முடிஞ்சதுன்னா அப்படின்னோனையும் இந்த பக்கம் ஜேகே ரொம்ப அழுகுறான். அப்பா ப்ளீஸ்ப்பா நீங்கள் அப்படிலாம் சொல்லாதீங்க, உங்களால் முடியும்ப்பா, நீங்களும் தானேப்பா என் கூட இருக்கீங்க இப்போது அப்படின்னு. ஸோ அவங்க அப்பா எவ்வளோ சொல்கிறாரு. பட் ஆனால் ஜேகே அவங்க அப்பா விடுற மாதிரி இல்லை. அவங்க அப்பாவுக்கும் வேறு வழி இல்லாமல் சரி நானும் கூட இருக்கேன் அப்படின்னுன்றாரு. ஸோ அவரால் இந்த பக்கம் தயாங்க பார்க்க முடியல. பட் ஆனால் தயாங்களும் அவங்க அப்பாவை பார்க்க முடியுது. ஸோ தாங்க அப்படி ஜேகேவை பார்த்து, ஜேகே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, ஒரு வேளை நடுவுலையே என் பாடி இறஞ்சிச்சுன்னா நானும் ஒன்று விட்டு போயிடுவேன்ல ஜேகே. ஜேகே எனக்கு கடைசியாக ஒரு வாட்டி ப்ராமிஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கை விரலை எடுத்து காட்டுறான். ஸோ இந்த பக்கம் ஜேகேவும் அவனோட விரலை எடுத்து இந்த பக்கம் தாங்கோட கையோடு வச்சு ப்ராமிஸ் பண்ணிவிட்டு அவனோட ஃபோர்ஹெட்டையும் ஒன்றா சேர்த்துட்டு, எப்பயுமே கூட இருப்பேன் தயாங், இந்த பிறவி உனக்காக தான், புரியுதா, உன்னை பார்த்தோடையுமே நான் ஃபாலோ ஆகிட்டேன், மை கோஸ்ட் பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு தாங்கோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். ஸோ அப்புறமா எல்லாத்தையுமே ரெடி பண்ணிடுறாங்க. தாங்கு பயம் உச்சக்கட்டத்தில் இருக்குது. ஸோ அப்படியே அந்த ஸ்பிரிச்சுவலை ஸ்டார்ட் பண்ணி எல்லாத்தையும் போயிட்டுருக்கு. பாதியிலே என்ன ஆகுதுன்னு தெரியல, அந்த வீடு ரொம்ப சூடாக ஆரம்பிக்குது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வீடு தானாகவே தீப்பிடிக்குது. இந்த பக்கம் தயாங் அப்படியே கத்துறான், அவனுக்கு அவ்வளோ வலிக்குது. ஸோ இந்த பக்கம் தயாங் கத்துறதை பார்த்தோமே ஜேகேவால் தாங்கிக்க முடியல. அவங்க அப்பாவை பார்க்குறான். ஸோ அவங்க அப்பா வந்து இதெல்லாம் சிம்டம்ஸ் தான், ஒன்றும் ஆகாது பண்ணுடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இந்த பக்கம் ஜேகே எல்லா ஸ்பிரிச்சுவல்ஸையும் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக அந்த ஸ்பிரிச்சுவலை முடிக்கும் போது அந்த வீடு மொத்தமாக எரிய ஆரம்பிச்சிடுது. ஸோ ஜேகேவோட அப்பா ஜேகேவை தரன்னு பிடிச்சி வெளிச்சிட்டு வராரு. பட் ஜேகே கேட்கவே மாட்டான். அப்பா தாங்கோட பாடிப்பா அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ அவங்க அப்பா அப்படியே இந்த பக்கம் ஜேகேவோட கையை பிடிச்சி வெளியே கூட்டிகிட்டு வந்துடுறாரு. பட் அந்த வீடு மொத்தமாக தீ பிடிச்சி எரியுது. உள்ள தாங்க கத்துற ஒரு சத்தம் மட்டும் கேட்குது. ஜேகே அவங்க அப்பாவோட கையை தட்டி விட்டுட்டு நேராக உள்ளே வரட்டு ட்ரை பண்ணுறான். பட் ஆனால் அந்த வீடே ஏதோ ஒரு கண்ணாடி மியூசியம் மாதிரி அப்படியே மூடுது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடத்துக்கே போக முடியல, அவனால் அந்த வீட்டு டோருக்குள்ளேயே போக முடியல. ஸோ அந்த மாதிரி அந்த வீடு அப்படியே ஸ்ட்ராங்காக ஏதோ ஒரு கண்ணாடி போர்ட்டலுக்குள்ளே இருக்க மாதிரி இதுவாகுது. ஸோ தாங்க கத்துற சத்தம் மட்டும்தான் கேட்குது. இந்த பக்கம் அவங்க அப்பா அப்படியே ஜேகேவை பார்க்குறாரு. ஜேகே உடஞ்சி போன மாதிரி அழுகுறான். ஸோ அப்படியே கை வச்சு தட்டுறான் அந்த போட்டில். அந்த கண்ணாடி மாதிரி இருக்க ஒரு வளையம் உடையுமா, உள்ளே போகலாமா, தயாங்க கத்துறான்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க அப்பா அப்படியே வந்து ஜேகேயோட முதுகுக்கு பின்னாடி தட்டி கொடுக்குறாரு. இங்கே பாருப்பா, நீயும் அவனும் சேரணும்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த யூனிவர்ஸு உன் கையில் அவனை கொண்டு வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆனால் என்ன ஜேகே கேட்கவே மாட்டுறாங்க. ஸோ ரொம்ப அழுதுட்ருக்கான். தயாங்க கத்துற சத்தம் அப்படியே நின்றுடுது. ஸோ அப்படியே காட்டினா ஒரு 2 month கழிச்சு ஜேகே ஆஸ் யூஷுவல் வீட்டில் தான் இருக்கான். ஸ்கூல் ஸ்டடீஸையும் அவன் நிறுத்திட்டான். அண்ட் தென் வீட்லேயே எப்பயும் போலுமே வீட்லேயே இருப்பான். யாருக்கிட்டேயும் அவ்வளோ பேசிக்க மாட்டான். சம்டைம்ஸ் தயாங்கோட ஞாபகம் வந்தால் ரொம்ப அழுவான். ஸோ இப்படியே தான் அவனுக்கு டேஸ் போயிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி பார்த்தா தயாங் இறந்த நாள். ஸோ இன்றைக்கி தான் தயாங்கோட பாடியை கொண்டு வந்து வச்சு அந்த ஸ்பிரிச்சுவல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஜேகே அப்படியே தலையில் ஒரு உட்டி எடுத்து மாட்டிக்கிட்டு, ஸோ ரெயின் வந்துட்டுருக்கு, அந்த ரெயினில் தான் நடந்து போயிட்டுருக்கான். ஸோ அப்படியே ஜேகே தயாங்கோட இந்த மூமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்ருக்கான். ஸோ அப்படியே இந்த பக்கம் காட்டினா பின்னாடி இந்த ஏதோ ஒரு குரல். ஜேகே அப்படியே ஸ்டக்காகி நிற்கிறான். எந்த குரல்னு பார்த்தா, ஏய் ஜங்குக், மிஸ்டர் ஜியான் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. ஸோ திரும்பி பார்த்தா தயாங் மழையில் மொத்தமாக நனைஞ்சிருக்கான். ஸோ அதே லாங் ஹேர், அதே லைட் ப்ளூ ஐஸ். ஸோ இந்த பக்கம் ஜேகே அப்படி நின்று அதிர்ச்சியாக பார்த்துட்ருக்கான். தயாங் ஓடி வந்து ஜேகேவை ஹக் பண்ணுறான். ஜேகேயோட மனசில்
இது கனவா நிஜமா, நான் பார்த்துட்டு இருக்குது உண்மையா? தயாங் நீயா வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுமே இந்த பக்கம் தயாங் தலையாட்டுறான். ஏன் ஜெக்கி என்னை பார்த்தா எப்படி தெரியுது, பேய் மாதிரி தெரியுதா அப்படின்னு இந்த பக்கம் அப்படியே தலையாட்டுறேன். இல்லை இல்லை தயாங், நீ பேயாக இருந்தாலும் எனக்கு ஓகே, நீ எதுவாக இருந்தாலும் எனக்கு ஓகே, நீ என் கூட இருந்தால் மட்டும் போதும். எவ்ரி திங் உனக்காக எல்லாமே தாங்கிப்பேன் தயாங். ப்ளீஸ் தயாங், என்னை மட்டும் விட்டுட்டு போயிடாத தயாங். இது தயவு செஞ்சு எனக்கு இல்யூஷன் மட்டும் சொல்லிடாதீங்க. இது இல்யூஷனாக இருந்தால் என்னால் தாங்கிக்கவே முடியாது அப்படின்னு தயாங் ஒரு பக்கம் அழ ஆரம்பிச்சிடுறான். ஜேகே என்னாஃப் பயப்படாத, இது ஒன்றும் இல்யூஷன் இல்லை, நானும் உன்னோட இல்யூஷன் இல்லை, ஓகேவா? இங்கே பார், நான் தயாங் வந்திருக்கேன், இங்கே பார் உன்னோட தயாங் வந்திருக்கேன் ஜேகே. இல்லை இது இல்யூஷன் தான். இல்லை என்னால் தாங்கிக்க முடியல. நோ, இது இல்யூஷன் தான். இல்லை நான் வீட்டுக்கு போகணும். அப்பா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. என் தயாங் எரிஞ்சிட்டான், சாம்பலாக போயிட்டான். அவனை நானே கொண்டுட்டேன். தயாங் நோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜேகே ஓட ஆரம்பிக்கிறான். பட் ஆனால் பின்னாடியே இந்த பக்கம் தயாங்க துரத்திட்டு வந்துகிட்டே இருக்கான். இந்த பக்கம் தயாங்க வந்து அப்படியே ஜேகேவை இறுக்கி ஹக் பண்ணுறான். பட் தயாங் என்ன ஹக் பண்ணால் ஜேகே ரொம்ப பயந்து போயிருக்கான். இல்லை நீ என் தயாங் இல்லை அதே சொல்லிகிட்ருக்கான். ஸோ இந்த பக்கம் தயாங் வந்து அப்படியே லிப்லாக் பண்ணுறான் ஜேகேவை. ஸோ அந்த கிஸ் அப்படியே அவனுக்கு தயாங்க தான் ஞாபகப்படுத்துது. ஸோ ஜேகே ஓரளவுக்கு காமாகறான். ஸோ வந்தது தயாங்க தான் சொல்லிவிட்டு அவனுக்கு ரெகக்னைஸ் ஆகுது கொஞ்சமாக. தயாங்க அப்படியே ஜேகே ஒரு முதுகில் தேய்ச்சி விட்றான். இது அப்படியே அவங்க 2 பேருமே சோஃபாவில் உட்காந்துருப்பாங்கள்ல. ஸோ லாஸ்ட்டாக கூட தயாங்க அழுதுப்பான்ல. அப்பயும் ஜேகேவும் தயாங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து அழுவும் போது ஜேகேவோட முதுகில் தயாங்க தடவி கொடுத்துருப்பான்ல. ஸோ அந்த விஷயத்தை ஞாபகப்படுத்துது. அந்த தயாங் அப்படியே ஜேகேவோட கையெடுத்து அவனோட கன்னத்தில் வைக்கிறான். ஸோ அவங்க 2 பேரும் ஃபஸ்ட் மீட் பண்ணும்போது இந்த மாதிரி தான் தயாங் பண்ணியிருப்பான். ஸோ அந்த விஷயம்லாம் ஜேகேக்கு ஞாபகம் வருது. ஸோ இந்த பக்கம் தயாங் அப்படியே ஜேகேவோட ஃபோர்ஹெட்டையும் அவனோட சுண்டை விரலையும் 2த்தையும் கூட்டுது. ஸோ அப்படியே இந்த பக்கம் தயாங் சொல்கிறான், உன் ப்ராமிஸை நான் காப்பாற்றிட்டேன் ஜேகே, நான் உன்னை விட்டு போகலடா, எப்பயுமே உன் கூட இருப்பேன். இப்போ ஓகேவா? சொல்லு ஜேகே. அந்தேன் அழுவாத, உனக்காக தான் நான் திரும்பியும் வந்திருக்கேன். இந்த யூனிவர்ஸ் உனக்காக தான் எனக்கு கொடுத்துருக்கு. இந்த லைஃப் உன் கூட தான், இந்த பிறவி உனக்கு மட்டும்தான். இனிமேல் நான் உன்னோடையதுடா, ஷியாலோரை எப்பயுமே 2 பேரும் பிரிய மாட்டோம். நம்பு ஜேகே, நம்பு, நான் உன் கூட இருப்பேன். அந்த இன்னொரு விஷயம், ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த பக்கம் தாங் வந்து ஜேகேவை ஹக் பண்ணுறான். இந்த பக்கம் அவ்வளோதான், ஜேகேக்கு உலகமே ஒரு மாதிரி ஸ்டாப் ஆன மாதிரி ரொம்ப சந்தோஷம். இந்த பக்கம் தாங்க ஹக் பண்ணிட்டு, எப்படி தயாங் நீ எப்படி வந்த அப்படின்னு இந்த பக்கம் தாங்க சொல்கிறான். எனக்கு உடம்பு எரியல ஜேகே, அந்த என் உடம்பும் எரியல, என் சோல் என்ன தான் தனியாக இருந்தாலும் என் உடம்புல எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. அந்த வீடு எரிஞ்சுதுன்னு சொன்னேன்ல, பட் ஆனால் அது கொஞ்ச நேரத்தில் அணைஞ்சிடுச்சு, நீ பார்த்தியா? பார்த்தேன். அந்த வீட்டுக்குள்ளே வந்து தேடும் போது உன் உடம்பும் இல்லை உன் சோலும் இல்லை அப்படின்னு இந்த பக்கம் தாங்க சொல்கிறான். நீ அந்த டைரியோட லாஸ்ட்டு பக்கத்தை படிக்கலன்னு நினைக்கிறேன், இல்லை அந்த பக்கம் உனக்கு கிடைக்கலையா? இல்லை அந்த பக்கம் எனக்கு கிடைக்கலன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அதில் December 30 மட்டும்தான் போட்டுருந்துச்சு, 31 அந்த ஒரு லாஸ்ட் பேஜ் இல்லை. அதாவது ஜேகே, நான் அந்த யூனிவர்ஸ் கிட்ட தான் போய் இவ்வளோ நாள் இருந்தேன். ஏன்னா அந்த யூனிவர்ஸ் ரெடி பண்ணி அனுப்புறதுக்கு என் சூழையும் உடம்பையும் கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆச்சுடா, 1 வருஷம் ஆச்சு. நான் நேற்று காலையில் தான் கண் முழித்தேன். ஸோ அதே வீட்டில் அதே பெட்டில் அப்படியே கண் முழித்தேன். பட் என்ன அந்த வீடு ரொம்ப டேமேஜாக எரிஞ்சிருந்துச்சு. ஸோ அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. நான் கண் முழிச்ச உடனேயுமே ஒன்று தான் தேடி வந்தேன் ஜேகே. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? உன் அட்ரஸ் நீ சொல்லி ஒரு வாட்டி எனக்கு ஞாபகம் இருக்குது. நீ வந்த புதுசில் உன் வீட்டு அட்ரஸ் உன்னை பற்றி நிறைய விஷயம் பேசினால, அதெல்லாம் வச்சு தான் நான் கண்டுபிடிச்சி வந்தேன் ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு மைல்டாக அப்படியே அவனோட கையை எடுத்து வந்து ஜேகேயோட ஃபேஸில் வச்சு, எப்பயுமே 2 பேரும் ஒன்றா இருப்போம், நீ பயப்படாத ஜேகே, நான் உனக்காக இருக்கேன், உனக்காக இந்த தயாங் எப்பயுமே இருப்பான். I love you so much. True love never gets old and then it will be long live அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படியே ஜேகேயோட லிப்ஸை தான் பிளாக் பண்ணுறான், லிப் பிளாக். ஸோ அப்படியே அவங்க 2 பேருமே கிஸ் பண்ணிவிட்டு ஹக் பண்ணிவிட்டு ஸோ அவங்க 2 பேரோட ஐஸை பார்த்துக்கிறாங்க. ஸோ ஓகேடா, உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆர்மி ஸ்டோரி எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிடுங்கடா, இல்லைன்னா என் மனசு தாங்காது. இன்னொரு விஷயம் ஆர்மி, இவ்வளோ நாளாக வீடியோ போடாததுக்கு சாரி. இன்னொரு விஷயம் வேறு எதுவும் இல்லை,
நான் லைவ் வரலான்னு இருக்கேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லுங்கடா. ஓகேவா? ஓகேடா ஆர்மீஸ், பாய். And then armies, stay safe, stay healthy da. Love you. Bye bye.